எச்சரிக்கை ஒலி அனுப்புதுன்னா அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அவங்களோட எதிரி யாரோ உள்ள வந்திருக்காங்க. பறவைகளோட முட்டையோட வாசத்தாலும் முயல் குட்டி இந்த மாதிரி வாசத்தாலும் ஈர்க்கப்பட்டு பண்ணைக்கு வந்த இன்னைக்கு பகலில் வந்து ஒரு பாம்பு, இந்தியன் ரெட் ஸ்னேக், சாரை பாம்புன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு சின்ன சின்ன கலர் வேரியண்ட்டில் நம்ம பார்க்க முடியும். இதை மாதிரி சாம்பல் கலர் மாதிரி, கருப்பு கலரில், பழுப்பு கலரில், செங்கலரில், மஞ்சள் கலர்லலாம் இருக்கும். இது அந்தந்த பகுதியில் இருக்கிற புறச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உருமறைப்பு பண்ணிக்கிறதுக்காக இந்த சின்ன சின்ன கலர் வேரியேஷனில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஒரு தவறான தகவல் சாரைப்பாம்பை பற்றி என்ன அப்படின்னா, சாரைப்பாம்பும் நல்ல பாம்பும் இணை சேர்ந்து முட்டையிடும், சாரைப்பாம்பெல்லாம் ஆண் பாம்பு, நல்ல பாம்பெல்லாம் பெண் பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. சாரைப்பாம்புகள்ல ஆண் பெண் இருக்கு. நல்ல பாம்புன்னு சொல்ற இந்தியன் கோப்ராஸ்லயுமே வந்து ஆண் பெண் இருக்கு. இது ஒரு பெண் பாம்பு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்படி ஒரு தடிமனான உடல் அமைப்பும் அப்புறம் இப்படி மொட்டையா முடியக்கூடிய வாழும் இருந்துச்சுன்னா அது பெண் பாம்பு. இந்த தடிமனான உடல் அமைப்பு வந்து நிறைய முட்டைகளை உடம்புல வந்து உற்பத்தி பண்றதுக்கு இதுக்கு உதவுது. ஆண் பாம்புகள் வந்து இவ்வளோ தடிமனா இல்லாம மெல்லிசா இருக்கும் உடல் அமைப்பு, அப்புறம் கொஞ்சம் நீளமா இருக்கும். பெண் பாம்பு கூட ஆண் பாம்பு நீளமா இருக்கும். வாழும் வந்து இப்படி மொட்டையா இல்லாம நீளமா ஒல்லியா போய் முடியும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்புறம் சாரைப்பாம்புகளை வந்து சொல்லும்போது விவசாயிகளின் நண்பன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு சாரைப்பாம்பும் எண்ணிலடங்காத எலிகளை வந்து கொன்று சாப்பிட்டு விவசாயத்துக்கு ரொம்பவே உறுதுணை பண்ணுது. அதனாலதான் சாரைப்பாம்புகளை வந்து விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா பாம்பு உள்ள போறதுக்கு காரணம் அந்த மரக்கிளைகள் தான். அதை கொஞ்சம் அரைக்கி விட்டா அதுக்குள்ள கூடி ஏறி போறது குறையும் நினைக்கிறேன். அதை முதல்ல பார்க்கணும். அப்புறம் இவ்வளவு பாம்பு பிடிச்சிட்டு போய் விட்டாலும் ஏன் பாம்புகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, பக்கத்திலே வனப்பகுதி இருக்கு. அதனால பாம்பு வர்ற பாம்பு என்ன ஆனாலும் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம வந்து வர்றதை எப்படி கையாளன்னு மட்டும் கட்டி வச்சுட்டு கையாளுறோம். Foto.